ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழக நெடுஞ்சாலைத்துறையில தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்ஸ பொறுத்தவரைக்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், டிரைவர் கேட்டகரிக்குலாம் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இதுக்கு கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான். 8த்துக்கு மேல நீங்க டிகிரி வரைக்கும் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு டைரக்ட்டா வந்து பார்த்தோன்னா, நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 19,500லேருந்து 71,900 வரைக்கும் சேலரியுமே வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 23 அக்டோபருக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்க, நெடுஞ்சாலைத்துறையில தான் வந்து உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அலுவலக உதவியாளர் கேட்டகரிலயும், ஓட்டுநர் கேட்டகரிலயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு. இதில வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து எப்படி நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருக்குன்னா, இந்த நிபந்தனைகள்ல வந்து குடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஸோ விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தனித்தாளில் தங்கள் பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, ஜாதி, இருப்பிட முகவரி, பணி அனுபவம் இருந்துச்சுன்னா, அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஒரு தனித்தாள்ல வந்து நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கிற மாரி ஒரு ஒயிட் பேப்பர்ல வந்து நீங்களே கரெக்ட்டா வந்து அத நீங்க ஃபில் பண்ணிட்டு, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து அதில இணைக்கிற மாரி இருக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா, அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்ட்ட நீங்க வந்து சைன் வாங்கிருங்க. அதாவது கவர்ன்மெண்ட் சைன் போடக்கூடிய ஆஃபீஸர்ட்ட வந்து அந்த ஜெராக்ஸ்ல வந்து சைன் வாங்கி, இந்த அப்ளிகேஷன் மாரி ரெடி பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேக் சைடு அத இணைச்சு தான் நீங்க வந்து போஸ்டல்ல வந்து விண்ணப்பிக்க போறீங்க. ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க சென்ட் பண்ற மாரி இருக்குன்னா, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. ஓட்டுநர் பதவிக்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருந்தா, இங்க குடுத்துருக்காங்க பாத்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க சென்ட் பண்ணணும். அதே அலுவலக உதவியாளருக்கு நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருந்தா, இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க போஸ்டல்ல வந்து விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா, 2க்குமே வந்து 23 அக்டோபர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. உங்களுக்கு பக்கமா இருந்தா நீங்க நேர்ல குடுக்கலாம். அப்படி இல்லன்னா, தபால் மூலமா நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம். 23 அக்டோபர் ஈவினிங் 5:45க்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. முக்கியமா வந்து பார்த்தோன்னா, இதுக்கு வந்து உங்களுக்கு தேர்வு அந்த மாரி எதுவும் கிடையாது. எக்ஸாம் அந்த மாரி எதுவும் கிடையாது. ஸோ இங்க குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பணியிடங்களுக்கான தகுதியான நபர்கள் நேர்முக தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில தான் வந்து பார்த்தோன்னா, தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறத இங்க கிளியரா குடுத்துட்டாங்க. உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா, சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கும். அசல் ஆவணங்கள்லாம் நீங்க வந்து எடுத்துட்டு வர்ற மாரி இருக்கும். அது வந்து நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. மத்தபடி உங்களுக்கு வந்து எழுத்துத் தேர்வு அந்த மாரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு நேர்முக தேர்வு அடிப்படையில தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போறாங்க. ஸோ அத வந்து இங்க டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இப்ப நீங்க வந்து ஓட்டுநர் பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிற மாரி இருந்தா, உங்களுக்கு வந்து வயத பொறுத்தவரைக்கும் 18லிருந்து 35 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்டி கேட்டகரில தான் வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு வந்து குடுத்துருக்காங்க. அத செக் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதி வந்து பாருங்க, 8ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். 8த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஸோ இதுல இதர தகுதிகள் குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு டிரைவிங் லைசென்ஸ் வந்து கண்டிப்பா இருக்கணும். அந்த டிரைவர் கேட்டகரிக்கு. சேலரி வந்து 19,500லிருந்து 71,900 வரைக்கும் சேலரியுமே வந்து வரும். அடுத்த அலுவலக உதவியாளருக்கு வந்து நீங்க அப்ளை பண்ற மாரி இருந்தாலும் 8த் நீங்க பாஸ் பண்ணியிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். 35 வயசு வரைக்கும் எலிஜிபிள். 15,700லிருந்து 58,100 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தோன்னா, இப்ப திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து குடுத்துருக்காங்க. இங்க முக்கியமா வந்து பாருங்க, இந்த இடத்துல குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, திருநெல்வேலி இருப்பிடமாக கொண்டவங்க தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. அதுல வந்து பார்த்தோன்னா, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, நாகர்கோயில் மாவட்டத்தினை இருப்பிடமாக கொண்ட தகுதி வாய்ந்த நபர்களிடம் தான் வந்து பார்த்தோன்னா, விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிறது குடுத்துட்டாங்க. இது வந்து இப்போ ஒரு மாவட்டம் வரையும் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதுல வந்து பார்த்தோன்னா, இப்ப திருநெல்வேலிக்குள்ளார வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு நெறைய மாவட்டங்கள் குடுத்துருக்காங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர், தென்காசி, நாகர்கோயில் இந்த மாவட்டத்துல இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாரி தான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டம் வந்து வரும். அந்த மாவட்டம் வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். நீங்க எந்த மாவட்டங்கிறதையும் கமெண்ட்ல தெரிவிங்க. வந்ததுமே உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.